பக்தா, எதுக்கு இங்கே வந்திருக்கிறாய்? இதுக்கு காரணம் என் நண்பனின் காதல். அதை ஒரு கதை மூலமாக சொல்கிறேன். ஹலோ, ஏன்டா? என்ன நல்ல விஷயம்டா? சரி, வரேன். கீழே தானே இருக்க? ஓகே, பை. டேய் மச்சான், எங்கடா இருக்க? டேய், வந்துட்டேன்டா. இதுதான் நீ முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லும்போது மட்டும் நம்பிடாத. வந்துட்டேன். அப்பாடா, வந்துட்டான். டேய் மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. இந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். டேய் ஆமாண்டா. சரி, நான் பார்க்கறதுக்கு எது கண்ணாடி போட்டுட்டு வரேன்? டேய், உன்னை பார்க்க வர கேப்பில் பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டே வரேன்டா. சத்தியமாக திருந்தவே மாட்டோம். டேய், இல்லை திருந்துறதுக்கு என்னடா இருக்கு? சரி, அத்தனை மட்டும் பார்க்குறியா? ஒரு பொண்ணை கூட லவ் பண்ண மாட்டேன். டேய், இந்த லவ்வெல்லாம் செட் ஆகாதுடா நமக்கு. ஏன்? அதெல்லாம் அப்படிதான்டா. என்னடா நடக்குது இங்க? டேய் டேய், எங்கடா போற? டேய் மச்சான், குப்பீடு இங்கே வந்து வேலை பார்க்குறான்டா. டேய், நீ வேலை பார்க்குறியா இல்லை குப்பிடு வேலை பார்க்குதாடா? ஹலோ ஹலோ, டேய் ஃப்ரீயாக இருக்கியாடா? இங்கே தான்டா இருக்கேன். ஏன்டா? சீக்கிரம் வா, ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். என்ன நல்ல விஷயம்டா? நல்ல விஷயம் தான்டா. சரி, கீழே தானே இருக்கா? சீக்கிரம் வா. ஓகே, பாய். ஓகே, ஷூர், பாய். நாளை எவ்வளோ நேரமாடா வெயிட் பண்ணுறது? எங்கடா அவ? இதெல்லாம் அடித்து பார்க்குறேன். ஹலோ. ஹர்ஷினி வந்துட்டீங்களா? நான் இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக வாங்க. இல்லை ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக வாங்க. ஓகே, பாய். மச்சான், நான் வந்துட்டாலாம். நீ முதல்ல கிளம்பு. நீ நடத்து. தேங்க்யூ. ஹலோ. ஹாய். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், தவசம்பால் சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ரொம்ப முக்கியம். என்னது? இல்லை உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். அது வந்து வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை மெசேஜ் மூலியமாவோ சொல்ல முடியாது. டேட்டா பஸ் ஆகிட்டா? இல்லை, அதெல்லாம் இல்லை. சும்மா நேரில் சொன்னால் பெட்டராக இருக்கும். அதான் நான் உங்களை எப்போ பார்த்தேனோ அப்பயே வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு ஓகேயா இல்லையா? ஓகே இல்லை. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்காமலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பயப்படாமல் சொல்லுங்கள். அம்மானா கொஞ்சம் பயம், மற்றபடி ஓகே தான். என்ன கொடுமை சாரி, எனக்கு கூட அமைய மாட்டேங்குது. டேய், எங்கடா இருக்க? இங்கே தான் இருக்கேன். எனக்கு இது ஒன்று வாங்கி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக எடுத்துக்க. ஒன்று. எடுத்துக்க. ரொம்ப விலையாக இருக்கு. பரவாயில்ல, எடுத்துக்க. உனக்கு இல்லாததா? இது எனக்கு. இது பிஸ்ராவுக்கு. சரி, ஓகே. இது மீனாட்சிக்கு. இது தானியாவுக்கு. அப்புறம் இது நிஷாவுக்கு. அப்புறம் உஷாவுக்கு. சரி, அது ஒன்று எடுத்துக்கிறேன். அப்படின்னு பேர்லாம் இருக்கா? என் நிலைமை இவளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது.
உங்கள் கை காமிங்க, இது போட்டு பார்க்குறேன். நீங்கள் இருக்கிற கலருக்கு முடியும் முடியும் முடியும். உங்களுக்கு ராஜாவை எப்படி தெரியும்? நான் பார்த்தது முன்னாலேருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அவன் கூட கொஞ்சம் பேசுறதை நீ பார்த்து முடியுமா? ஏன்? எனக்கு அவன் மூஞ்ச கண்டாலே பிடிக்கல. நம்ம வெளியே போகும்போதெல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். சரி, எனக்காக செய்ய மாட்டேனா? கண்டிப்பாக. சரி, சாப்பிட போகலாமா? போகலாம், வாங்கி கொடுக்குறேன். சரி, வாங்கிட்டு இருக்கீங்களே. கண்டிப்பாக, உனக்கு இல்லாதா? க்ரீன் டீயும். ம். சரி, அந்த கடைக்கு போகலாம் வாங்க. மச்சான், சொல்லுடா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்குண்டா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் எப்படி சொல்கிறேன்னு தெரியலடா. சும்மா சொல்லுடா. சரி சொல்கிறேன். I think she's not serious with you, she's just playing around. டேய், என்னடா நீ என்னதான் நண்பனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது என்னால் ஏற்றுக்க முடியாதா? ஏன்னா அவன் நல்லதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய், இவ்வளோ நல்லா பழகிட்டு கடைசியில் செஞ்சுட்டுடா. டேய் டேய் டேய், ஐயோ. ஹலோ அரவிந்த், நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருப்பியா? ஹாய், சொல்லு. சில விஷயங்களை வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் மூலயமா சொல்ல முடியாது. ஏன்? போன மாதம் பில்லு தான் கட்டிட்டேன். இப்போ நான் அதை பற்றி பேசல. அப்புறம் நான் ஏன் உன்னை இங்கே கூப்பிட்டேனா, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே நல்லா போனிச்சா? உங்கள் கூட்டாளி ராஜா இருக்கிறவருக்கு ஒன்றுமே நல்லா போகாது. நீ சொல்லி தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டினேன். அது உங்கள் பிரச்சனை, அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்போ என்ன தான் சொல்கிற? எனக்கு இது வேண்டாம். இட்ஸ் ஓவர். எப்படி ஆரம்பிச்சுமோ அப்படியே முடிக்கிறோமா? முடிஞ்சு தானே ஆகணும். ஒரே ஒரு சான்ஸ் ப்ளீஸ். ஒரு சான்ஸ்? போடா, உனக்கு தேன்மொழி கண்மொழின்னு எவ்வளோச்சு கிடைப்பா, அவளை கட்டிக்கோ. போடி போ, அவளே கட்டிக்கிறேன். இருந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் போயிடுச்சு. அன்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனும் போயிட்டான். நான் வந்துட்டு அப்படி பேசியிருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு தனிமையை அவன் கொடுத்துருக்கவே மாட்டான். தப்பு பண்ணிட்டான். ஹலோ. டே, நான் தான்டா அரவிந்த் பேசுகிறேன். எனக்கு ஞாபகம் இருக்காடா? ஞாபகம் இருக்குடா. டே, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுறா. டே பரவாயில்லடா, நட்புக்குள்ள என்னடாம நிப்பு. டே, பட் இருந்தாலும் நான் அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாதுடா, என்னை மன்னிச்சிடுறா. இல்லையாடா? பரவாயில்லடா. ம், சரிடா. ஓகே, பாய்டா. நான் பேசினானே யாரும் கேட்க மாட்டாங்க, நீ கேட்குறியே. யாரப்பா நீ? நான் யாருன்னு தெரியல. தெரியலையேப்பா. இந்த முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கூட பழகின ஞாபகம் வருகிறது. வருதா? வருது. நீ இல்லைனா ஹீரோன்னு ஒருத்தன் ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ஹீரோவே நான். ஆமாண்டா. வணக்கம், நான் தான் இந்த முதல் காதல் ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர். இந்த சீன் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன். இந்த கருத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணுன்னு தான் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பிளான். அண்ட் இந்த கருத்து என்னென்னா வந்து நமக்கு லவ் வந்து நிறைய ஷேப்ஸில் கிடைக்கிது. நம்ம பேரண்ட்ஸ் அதை கொடுக்குறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அதை கொடுக்குறாங்க. ஆனால் ஏன் வந்து நம்ம ஒரு ஆணையோ இல்லை பொண்ணையோ வந்து லவ்க்காக தேடி போகிறோம்? இதான் வந்து என்னோடய கொஸ்டின். அதான் நம்ம என்ன பண்ணாலும் வந்து திங்க் பண்ணி பண்ணணும். வணக்கம், நான் தான் யுவராஜா. நான் சொல்ல அந்த கருத்து நம்ம காதல் தேடி போகிற நேரத்தில் நம்ம சுற்றி இருக்க சுத்தமாக மறந்துடுவோம். அதே சமயத்தில் எல்லாருக்கும் அந்த பிடிச்சவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பிறகு கடைசியில் நம்ம சொந்த தன்மானத்தை இழந்துருவோம்.
வணக்கம், நான் தான் ஹர்ஷினி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய பெற்றோர்கள் நண்பர்களை நேற்று உங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. அண்ட் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ராஜா மாதிரி ஒரு ஆள் உங்களை ஈஸிலி மன்னிக்க மாட்டாங்க. ஸோ இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு அப்ரிஷியேட் பண்ணி சந்தோஷமாக இருங்க. யாரே கருத்தா? கிளம்புறேன். அவளே போயிட்டா, நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்? என்ன கொடுமை சார் இது.